வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போதும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக கொடுத்த தகவல்கள் கணிப்புகள் உங்களுக்கு நல்லது கொடுத்துருச்சு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்குது, எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண இருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டல் டீட்டெயிலும் இதில் கிடைக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? அவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, யார் சிம்மராசிக்காரங்க இருந்தாலும் சரி, குழந்தைங்க சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு நல்லது வந்து சேரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் வழக்கம் போல் சொல்லி முடிச்சிடுறேன். மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம், மனசார வாங்கிக்கிட்டீங்க. வாங்கினவங்களுக்கும் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டனால இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க. புதுசாக வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதே நம்பர் தான், 9345397967. நம்பர் கரெக்டாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. மாற்றி சேவ் பண்ணிட்டீங்கன்னா வேறு யாருக்காவது மெசேஜ் போயிடும். இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் உபயோகத்தில் இல்லைன்னு தான் வரும். சரிங்களா? இது வாட்ஸ்அப்புக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கோவப்படாதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்காக நம்ம ரிப்ளை மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கும் மெசேஜ் சீக்கிரமாக வந்துடும். சரிங்களா? இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கான முக்கியமான இந்த கிரகநிலை மாற்றத்தை பற்றி முதல்ல நம்ம பார்த்துருவோம். என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்க இருக்குன்றது தெளிவாக இப்போ பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2/7/2025 நாளைக்கு கலத்திர ஸ்தானத்தில் சனி வக்ரம் ஆரம்பிக்கிறார். சரிங்களா? 3/7/2025 அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அயன சயன யோக போக ஸ்தானத்தில் அயன சயன போக ஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இதே 17ஆம் தேதி ஒவ்வொரு டேட்டா பாருங்கள், இந்த மாதத்தில் எத்தனை மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி. 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்திலிருந்து சூரியன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறார். சரிங்களா? இது 17லேயே அதே டேட்லேயே பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் அயன சயன போக ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதே 26ஆம் தேதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதே அடுத்து 29ஆம் தேதி இதே மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதனால தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட இருக்குது. என்னங்க மாற்றங்கள் ஏற்பட இருக்குன்றதை இப்போ நம்ம முதல்ல தெளிவாக பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு முன்கோபம் இருக்கும். மனசில் பட்டதை யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, பயப்படாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய நபர்கள். இதனால் உங்களுக்கு மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க. அவ்வளவு ஏன், நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு எதிர்கருத்துக்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் நிச்சயமாக இருக்கும். அதே போல் உங்கள் கூட வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் பல பதிவுகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐயா, சிம்மராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடன் பயணிக்கக்கூடிய நபர்களை பொறுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். சரியான நபர்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இதே ஒரு வேளை பொய் சொல்லியோ ஏமாற்றியோ உங்கள் பக்கத்தில் ஒரு நபர்கள் இருக்காங்கன்னா, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னா, என்னைக்காவது ஒரு நாள் கோபுரம் மாட்டம் உயர்ந்து நிற்கிற உங்களை இடித்து தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் ஸ்ட்ராங்கான நபர்கள் தான், சக்தி வாய்ந்த நபர்கள் தான், சூரியன் போல பிரகாசமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். பழகக்கூடிய நபர்களிடம் யார் யார்கிட்டலாம் சவகாசம் வச்சுருக்கீங்களோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அடிப்படையிலேயே சரியில்லாத நபர்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஆரம்பத்திலே விலகக்கூடிய நபர்கள் தான். இருந்தாலும் இங்கே நல்லா நடிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில். அப்போ அவங்கக்கிட்டலாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? எது உண்மை எது பொய்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பேசக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் நம்ம கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆகவே இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு மாதம் மத்தியில் வர இருக்கார். இதனால் பார்த்திங்கன்னா
தொழில் காரணமாக இடம் விட்டு இடம் பெயரும் சூழ்நிலை உருவாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு. வேலை விஷயமா ஒன்று உங்கள் ஊர்லேருந்து வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும், அல்லது உள்ளூர்லேயே கொஞ்சம் தூரமாக இடம் பெயர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சரிங்களா? உங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நேரம். சரிங்களா? ஆனால் நீங்களா தேவையற்ற சவகாசத்தை கூட வச்சுக்கிட்டு உங்கள் தரத்தை தாழ்த்திக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தேவையற்ற நபர்கள், தீங்கான பாதையில் செல்லக்கூடிய நபர்கள், உங்களுக்கு கெட்ட வழியை காட்டக்கூடிய நபர்கள், நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள், இவர்களெல்லாம் உங்கள் பக்கத்தில் நீங்கள் அதிகமாக அவங்க கூட சவகாசம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தரத்தை நீங்களே குறைச்சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான திறமையும் சக்தியும் உங்களுக்குள்ளே இருக்குது. அடிப்படையிலேயே தன்னம்பிக்கை வாய்ந்த நபராக தான் வளர்ந்துருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே. இப்போ வரைக்குமே கூட உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய நம்பிக்கையால் தான் இந்த இடத்துல இருக்கீங்க. இந்த இடத்துல வேலை செய்கிறீங்க, இந்த இடத்துல சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கான குடும்பம் இருக்குது, எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். உங்களுடைய நம்பிக்கை தான். நீங்கள் நம்மளால் முடியும், செய்ய முடியும்னு எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் தான் இன்றைக்கி உங்களை இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கு. இருந்த போதிலும் நீங்கள் நினச்ச இன்னும் அந்த முழுமையான முன்னேற்றத்தை பார்க்கல. அதுதான் உண்மை. லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு சஞ்சாரத்தால் தெய்வ அனுகூலத்தை பெறக்கூடிய நேரம் இது. முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய நேரம். நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன், சிம்மராசிக்காரன் அஷ்டம சனியே நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் தான் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. தேவையற்ற நபர்களிடமிருந்து விலகி நல்லதை எதிர்நோக்கி பயணிக்கக்கூடிய காலம். அதனால் நிதானம், பொறுமை முக்கியம். எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கான அது இடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் விலகிறது நல்லது. இது ரொம்ப கரெக்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு அது எப்போவுமே உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்ணியம், நேர்மை, கட்டுப்பாடு, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஒரு வேலை நடக்கணும், இப்படி தான் ஒரு வேலை முடியணும்னு நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். அப்போ அங்கே உங்களுக்கு ஏற்ற எண்ணப்படி அங்கே இல்லை அப்படின்ட்டாவே, அங்கே ஏதோ தேவையில்லாத சில விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டாவே முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து சிம்மராசிக்காரர்கள் விலகிறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்களால் அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் பயங்கர கோபத்தை வெளிக்காட்டிடுவீங்க. சரிங்களா? இப்படி இது பல இடங்கள்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். சிம்மராசிக்காரங்க வேலை செய்கிற இடமாகட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட கோபத்தை திடீர்னு அப்படியே அந்த உங்களாலே கட்டுப்படுத்த முடியாத அந்த கோபத்தால் பல இன்னல்களையும் சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? அதே போல் உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்புகள் ஏற்படும். பெரும்பாலும் பாருங்கள், சிம்மராசிக்காரங்க உறவினர்களிடமிருந்து தள்ளியே தான் இருப்பீங்க. ஆமாவா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்கள். சொந்த பந்தெல்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்க மாட்டாங்க. முழுமையாக உங்களுக்கான நபர்கள் நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. அதான் நீங்கள் தான் நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, இப்படி தான் ஒரு விஷயம் நடக்கணும் கரெக்டாக பேசுகிற நபராச்சு. அப்போ இங்கே சரியாக பேசக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குது? எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க? இல்லை, ஒரு வெகு சிலர் தான் நல்லதை ஏற்றுக்கிறாங்களே. இப்போ இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நபர்கள் தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிற்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களிடம் சிம்மராசிக்காரங்க விடிய கத்தி சண்டை போட்டிங்கனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நேரத்தை மட்டும் செலவிடுங்க. இங்கே யாரையாவது மாற்றலாம், திருத்தலான்னு நீங்கள் நேரத்தை செலவிட்டிங்கன்னா உங்களுடைய நேரம் வீணாக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் வேண்டாம். சரிங்களா? அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேலையில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதற்கான முயற்சிகளில் இதுவரைக்கும் ஈடுபட்டு அதில் முழுமையான முன்னேற்றம் கிடைக்காம தடைகளை பார்த்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இனி உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலம். என்னங்க புத்தி சாதுரியம்? ஆமாம், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாருக்கிட்ட எந்த அளவுக்கு எந்த தோணியில் பேசணும், இதெல்லாமே சிம்மராசிக்காரர்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும் உங்கள் லைஃப்பில். அதுதான் நல்லது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு ப்ளஸ் என்னன்னா மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுகிறது தான். ஆனால் அந்த ப்ளஸ்ஸு ஒரு கட்டத்தில் மைனஸாகவும் மாறுது. அது எங்கன்னு கேட்டால் உங்களுடைய கருத்துக்களை ஏற்க மறுக்கக்கூடிய நபர்களிடம் அது மைனஸாக மாறுது. அவர்கள் ஒருவேளை உங்களுடைய உயரதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், ஏன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். அப்படின்றப்ப அங்கே தான் அந்த கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஆரம்பமாகுது. வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர் மேக்சிமம் ஏதோ ஒரு வேலை நீங்கள் கையில் பிடிச்சிருவீங்க.
நீங்கள் வேணால் சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு வகை எப்படியாவது முயற்சி பண்ணி தடுமாறியாவது உங்களுக்கான இடத்த அடைஞ்சிருவீங்க. உங்களை பற்றி நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி நான் சொல்கிறத உங்கள் ஆள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் பயப்படவே பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னேறி வந்துடுவீங்க. நிச்சயமாக 100% நீங்கள் முன்னேறி வந்துடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கிறீங்க. ஐயோ நம்மளால் பண்ண முடியாதோ, நம்மளால் வெளியில் சிங்க மாதிரி இருந்தாலும் தன்னம்பிக்கை உள்ள நபராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் அப்பப்போ வந்து போகுது. அப்பப்போ ஒரு சந்தேகம், உங்கள் மேலேயே ஒரு சந்தேகம் உங்களுக்கே ஏற்படுது. அப்பப்போ இதை நம்மளால் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா, இல்லை தெரியாமல் இந்த விஷயத்தில் இறங்கிட்டோமா அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் இந்த ராசிக்காரரை அப்பப்போ தன்னுடைய மனநிலையில் சரியான ஒரு சிந்தனை நிலையில் இருந்து தவற வச்சிருது, கவனச்சிதறலை ஏற்படுத்தி விட்டுருது. சரிங்களா? புதிய வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டம் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இறங்குறீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை மறந்துடாதீங்க. முதல் வழிமுறை, உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க. வீட்டு பக்கத்திலே ஏதாவது ஜோதிடர்கள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். பார்த்து தற்போதைய காலகட்டம் இந்த நம்மளுடைய ஜாதகப்படி தொழில் விஷயம் எப்படி இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, புதிய நபர்களை, ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி பழகிய நபர்களாக இருந்தாலும் சரி, திடீர்னு இப்போ பார்க்குறாங்கன்னா நீங்கள் அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருப்பாங்கன்னு நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அப்படி நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. இங்கே நாளுக்கு நாள் மனிதருடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் புதிய நபர்களையோ அல்லது பல வருடத்துக்கு முன்பு பழகிய நபர்களை இப்போ பார்த்தோ அவங்க மேலே நம்பிக்கை வச்சு பணத்தை முதலீடு செய்து விட வேண்டாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மூணாவது விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்கள் செலவு வச்சுருக்கும், மெக்கானிக் செலவு அது இதுன்னு உங்களுக்கு வச்சுருக்கோம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வாங்கினாலும் நிதானம் தேவை. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. நீங்கள் மெதுவாக போனாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்களாம் நிதானமாக வராங்களான்றதை ஒரு வாட்டி மைண்டில் ஒரு 4 திசையிலையுமே உங்கள் பார்வைகளை வச்சு பயணிக்க வேண்டும். சரிங்களா? அடுத்த விஷயம் என்னென்னா, சூரிய நமஸ்காரம் தினம்தோறும் செய்யணும். கிரகங்களின் தலைவன் சூரியன், சூரிய பகவான் தான் உங்களுக்கு அதிபதி. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், சூரியனுடைய சக்தி, சூரியனுடைய ஆற்றல், சூரியனுடைய அருள் இவை முழுவதும் உங்கள் மேலே படுது, உங்களுக்கு சேருது. அப்படின்னா அப்போ நீங்களும் இப்போ சூரியன் பக்கத்தில் போனால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்க. நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லதை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும். தீயவர்கள் யாரும் உங்கள் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு உங்ககிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கணும். ஏன்னா குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க இருக்காங்க, அவங்க எப்போ வீழ்வார்கள் என்று தான் பலரும் இங்கே கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுட்டு பார்த்துட்ருப்பாங்க. அதில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. உங்கள் சொந்த பந்தம் நண்பர்கள் எத்தனை பேர் அவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே இவர்கள் எப்போ வீழ்வார்கள் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வேணா பாருங்கள், இது வரைக்கும் தெரியலனாலும் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா நீங்கள் ஒரு வேலை ஒரு விஷயம்னு வந்துட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். எப்படி எடுத்துக்கிட்டு செய்வீங்க. ஒரு இடத்துக்கு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டி அவங்கள கூட்டிகிட்டு போகக்கூடிய, நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை சுமந்து சரியாக முடித்து தரக்கூடிய நபர்கள் நீங்கள். இதனால தான் உங்கள் மேலே நிறைய கண் பார்வைகள் இருக்கும். நிறைய பேர் பொறாமப்படுவாங்க உங்களை பார்த்து. அதுவும் இந்த சிம்ம ராசியில் கன்னி லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், சிம்ம ராசியில் கன்னி லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்கள் பெரும்பாலும் அந்த ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். அதே போல் எத்தனை வருடங்கள் ஆனாலுமே அந்த வயது தோற்றம் அதிகமாகவே அவங்களுக்கு காட்டிக்காது. அவர்கள் துடிப்புடன் எப்படியாவது நம்ம நினச்ச இடத்த அடைஞ்சிடணும்னு சொல்லி அவர்களுடைய ஜாதகத்தில் அமைப்புகளே இல்லைன்னாலும் முயற்சி பண்ணி அதை கையில் பிடிக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள். ஒரு லக்கணம் தான் ஒரு மனிதன் யார், என்ன குணம், எப்படிப்பட்டவர்கள் எல்லாத்தையுமே காட்டும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் உழைப்பில் உயர்ந்த இடத்தை அடைய போகிறீங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க.
நீங்கள் தயவு செஞ்சு யூடியூப்லையாட்டும் ஃபேஸ்புக்லையாட்டும் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க விஷயத்தெல்லாம் அதிகமாக கேட்காதீங்க. அதெல்லாம் உங்கள் மனசில் பதிய பதிய உங்கள் ஆழ் மனதில் அதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் காட்சிகளை உருவாக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மன பயத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். ஐயா, கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை தான். நம்ம யாரும் 100 வருஷமோ 150 வருஷமோ வாழ போகிறது கிடையாது. அனைவருக்கும் காலகட்டம் குறைந்த காலகட்டம் தான். இந்த குறைந்த காலகட்டத்தில் நல்லதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்கன்றத நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நல்லதுக்காக ஒதுக்குறோன்னா நம்ம என்ன பண்ணுறது? இங்கே ஒரு 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 ஆன்லைன் ஓப்பன் பண்ணாவே இங்கே எத்தனை விஷயங்கள் நல்லதாக போடுறாங்க. ஐயா, நல்ல பதிவுகள் போட்டாவே பார்க்கறதுக்கே ஆள் இல்லை. திட்டுறாங்க, அதுக்கே திட்டுறாங்க சில பேர் கமெண்டில். ஆனால் நெகட்டிவான விஷயத்த பேசி நெகட்டிவான விஷயத்தெல்லாம் போட்டால் அங்கே மில்லியன் கணக்கில் போகுது வியூஸ் எல்லாம். அங்கே ஆஹா ஓஹோன்னு கமெண்ட்லாம் வருது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், ஐயா, அப்போ இருந்த காலகட்டம் இப்போ இல்லை. இந்த காலகட்டம் 4 திசையிலும் உங்கள் பார்வைகள் இருக்கணும். எதையுமே அளவோடு தான் லைஃப்குள்ளே கொண்டு வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள எந்த விஷயமாக இருந்தாலும் அளவோடு தான் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணும். ஒரே ஒரு விஷயத்தை தவிர, உங்களுடைய வெற்றிக்கான முயற்சிக்கு மட்டும் இங்கு அளவே கிடையாது. அன்லிமிட்டெட், அது ஒன்று தான். வெற்றி அடைஞ்சிட்டிங்களா, அந்த வெற்றி அந்த நொடியை மறந்துடணும். அந்த நொடியே நீங்கள் மறந்துடணும். நீங்கள் நிரந்தர முன்னேற்றத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா, ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நான் நல்ல வாழ்க்கையை வாழணுங்க, யாருனாலும் எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்க. நிஜமாக நீங்கள் அப்படி இருக்கலாம். அதுக்கான சில ரகசியங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒன்றும் இல்லை, அதிகமாக உங்களுடைய வேலை வருமானத்தை பற்றிலாம் வெளியே எங்கேயும் பேசாதீங்க. உங்களுடைய நல்ல முயற்சிகளை நீங்கள் சைலண்ட்டாக முயற்சிகளை எடுங்க. அதில் வெற்றி பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அதுக்கு முன்னாடி எங்கேயும் போய் எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. 2வது விஷயம் என்னென்னா, நேரத்தை வயரமாட்டம் பாருங்கள். ஒவ்வொரு நொடியையும் மிக 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 வேல்யூவான விஷயம். ஐயா, இங்கே பணத்தை இழந்து கஷ்டப்படுறவங்கள விட நேரத்தையும் காலத்தையும் இழந்து மனவேதனையில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர். அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? நிஜமாக சொல்கிறேங்கய்யா, பணத்தை இழந்து கஷ்டப்படுறவங்கள விட நேரத்தையும் காலத்தையும் இழந்துட்டமேன்னு ஃபீல் பண்ணுறவங்க தான் இங்கே அது வந்து அவங்க உள் மனசுக்கு தான் தெரியும் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு. நேரம் காலத்தை பொன்னாக பார்க்கணும், வயரமாட்டம் பார்க்கணும். 3வது விஷயம் என்னென்னா, தேவையில்லாமல் யார் விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாதீங்க. அவர்கள் இவர்கள்னு சொல்லிட்டு மற்றவங்க பிரச்சனை தேவைலாம் போய் மூக்க நுழைக்காதீங்க. சரிங்களா? அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் அனைத்திற்கும் நன்றி சொல்லணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நன்றியை கூறுங்கள். திரும்ப திரும்ப அது உங்களை நோக்கியே வந்துட்டுருக்கும். நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு நன்றியை சொல்கிறீர்களோ, ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்களோ, அது திரும்ப உங்களை நோக்கி வரும். அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். சரிங்களா? அடுத்த விஷயம் என்னென்னா, எந்த முயற்சி எடுத்தாலுமே அதில் தோல்வி கிடைச்சா அதை அனுபவமாக எடுத்துக்கணும். வெற்றி கிடைச்சா அந்த நொடியே மறந்துடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நொடியே அந்த வெற்றியை நீங்கள் மறந்துடணும். திரும்பியும் 0லேருந்து ஆரம்பிக்கணும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஜெயிச்சிட்டிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒரு 10 நாளில் 10,000 சம்பாரிச்சிட்டிங்களா? அந்த 10,000 வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மாக்கிட்டேயோ மனைவிட்டையோ கொடுத்துட்டிங்களா? அடுத்த நொடி 10,000 கொடுத்தது நீங்கள் மறந்துடணும். திரும்பியும் ₹1 சம்பாதிக்கிறதுக்கு வேகமாக ஓட ஆரம்பிக்கணும். இதுதான் ஒரு மனிதனுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும். தோல்வி கிடச்சிருச்சா, அதை அப்படியே அதில் கிடைச்ச அனுபவத்தை உங்கள் ஆழ் மனசில் பதிய போடுங்க. சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. சாகிற வரைக்கும் தோல்வியினால் வந்த அந்த வாழ்க்கை பாடத்தை மறக்கவே கூடாது. அதுதான் உங்கள் ஆசான், அதுதான் உங்கள் ஆசிரியர். உங்களை சிறப்பாக வழிநடத்தும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நான் அதனால தான் சில பதிவுகளில் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஐயா, ஜூலை மாதம் வாழ்க்கை மாறிடும், ஆகஸ்ட் மாதம் வாழ்க்கை, ஒவ்வொரு பதிவுகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா ஜோதிட சேனல்லையும் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்க போகிறீங்க. மாற்றம் எப்போ வருன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.
இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டேன்னா இனி என் லைஃப்பில் மாறும்ப்பா. இந்த வார்த்தைகள் என்னை அஃபெக்ட் பண்ணிருச்சு, எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருச்சு, கெட்டதை விலக்கி விட்டுட்டு நல்லதை யோசிக்க வச்சிருச்சு. இனி என் லைஃப் மாறிடுச்சு, அவ்வளோதான். இனி நான் வந்து என்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி நான் போகிறேன். இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், கடன் பிரச்சனை இருக்கட்டும், எல்லாருக்கிட்டும் இதெல்லாம் முடிச்சு தான் ஆகணும். இதை சரி பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வானத்துலேருந்து புதுசாக யாரும் குதித்து வந்து உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் இதை அனைத்தையும் உருவாக்கியதும் நீங்கள் தான். இன்றைக்கி நல்லது கெட்டது உங்கள் லைஃப்பில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உருவாகுவதற்கு ஒரு பங்கு காரணம் நீங்களும். அதையும் நீங்கள் ஒத்துக்கணும். ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாழ்க்கை. நல்லதை கேளுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை செய்யுங்கள். இன்று என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு முளைக்கும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை முறையில், இந்த தலைமுறையில் நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ, எதில் கால் வைக்கிறீங்களோ, எதை பற்றி பேசுகிறீங்களோ, இதை அனைத்தும் தான் அடுத்து வரக்கூடிய உங்களுடைய தலைமுறை அனுபவிக்க போகிறாங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க. அதனால் இன்றைக்கி விதைப்பதை நல்லதாக விதையுங்கள். மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ண வேணாம். சரிங்களா? இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.